கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறீர்கள் என்று மட்டும் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் என்று சொல்கிறான். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும்போது ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது, அது ஒரு காரியம். ஒரு ரயிலுக்காக, ஒரு விமானத்திற்காக காத்திருக்கிறோம், ஆயத்தமாகி தான் போவோம். அதற்கான பெட்டி, படுக்கை, டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, வீசா எல்லாம் ஆயத்தத்தோடு தான் போவோம். ஆயத்தத்தோடு தான் போய் காத்திருப்போம். காத்திருப்போம்னா என்ன அர்த்தம்? ஆயத்தத்தோடு இருக்கிறோம். ஆயத்தத்தோடு இருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. ஆனால் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் காத்திருக்கும் போது என்ன செய்யணும்? வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும். முதல்ல நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். ஆயத்தப்படும் போது, ஆயத்தப்பட்ட பிறகு வரங்கள் உங்களில் வேலை செய்யணும். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். அவங்களுக்கு வரங்களை பற்றி ரொம்ப அறிவு இல்லை. வரங்கள் இருந்துச்சு, ஆனால் வரங்களை பற்றி அறிவு இல்லை. 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை பற்றி ஒரு முழுமையான அறிவு இல்லை அப்படின்னு இந்த வசனத்தில் தெரிஞ்சுக்கிறோம். அப்போனா வரங்களே அவர்களுக்கு இல்லையா? அறிவே இல்லைன்னா அப்படி வரம் இருக்கும்? இல்லை, வரம் இருந்துச்சு, ஆனால் இதான் அந்த வரம். எத்தனை வரம் மொத்தம் இருக்குது? அவையெல்லாம் யாவை? எது எந்த வரம்னா அவங்களுக்கு தெரியல. 1 கொரிந்தியர் 14:26 சொல்கிறது, நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரர், இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறான், நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒன்று செய்கிறீங்க, குழப்பமாக இருக்குது. ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான், அப்போ அந்நிய பாஷை பேச வரம் இருக்குது. ஒருத்தன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், அப்போ இவங்களுக்கு தீர்க்க தரிசன வரம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்குது. ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணுறான், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுற வரம் இருக்குது. வரம் இவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, ஆனால் இதான் அந்த வரன்னு தெரியாது. கிறிஸ்தவ உலகத்தில் மிக பிரபலமாக நீண்ட காலம் இருந்த காலஞ்சென்ற டெலிவரன்ஸ் ஆர்கெஸ்ட்ரா டி அகஸ்டின் அவர்களோடு எனக்கு நல்ல ஐக்கியம் இருந்தது. சென்னையில் இருந்தபோது விசேஷ கூட்டங்களிலே அவர்கள் தான் வந்து வாசிப்பார்கள், என்னை ரொம்பவும் நேசிப்பார்கள். ஒரு முறை நான் கேட்டேன், தூத்துக்குடி மாவட்டம் கிராமத்திலிருந்து மேலே ஆழ்வார் தோற்பிலிருந்து வந்தவர், அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இசையெல்லாம் கற்றுக்கொண்டு தான் வந்தீர்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு இசைக்கருவிகளை வாசிக்க தெரியும், இசைக்கருவிகளை நன்றாக வாசிக்க தெரியும். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் இந்த நோட்ஸ் எல்லாம் எழுத கற்றுக்கிட்டேன். நோட்ஸ் எழுதுறது, நோட்ஸை பார்த்து வாசிக்கிறது, இதுதான் இது இந்த ஸ்கேலு, இது இந்த ராகம், அதெல்லாம் இது இந்த பீட்ஸ்லாம் சென்னையில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னால் இசை எனக்கு தெரியும், கருவிகளை வாசிக்க தெரியும்னார். அந்த மாதிரி கொரிந்து சபை ஏற்கனவே அவர்கள் வரங்களெல்லாம் அவர்களுக்கு இருந்தன, வரங்கள்லாம் அவர்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டு தான் இருந்தது. அதான் இதுதான் இந்த வரம். மொத்தம் எத்தனை வரம், அந்த வரத்தினுடைய பேர் என்ன, அதுதான் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதை விளக்கி அவன் எழுதுகிறான். அதனால் வரங்கள் ஏன் வருகையையும் வரத்தையும் சம்மந்தப்படுத்தி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதுனால், வருகைக்கு பிறகு வரத்துக்கு வேலை இல்லை. வருகைக்கு பிறகு சுகமணிக்கு வரத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா தேவ பிள்ளைகளெல்லாம் அவருடைய சரீரமெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டுரும், வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத சரீரமாய் மறுரூபமாக்கப்பட்டுரும். சுகமணிக்கு வரத்துக்கு வேலை இல்லை. 1 கொரிந்தியர் 13 சொல்கிற மாதிரி, இப்பொழுது குறைவான அறிவுள்ளவன் அப்பொழுது பூரணமாக அறிவுள்ளவனாக இருப்பேன். இந்த 1 கொரிந்தியர் 13 சொல்கிறான். இப்போ எல்லாமே தெரிஞ்சிடும், வெளிப்பாடே தேவையில்லை, எல்லாமே கண்ணுக்கு அப்படியே தெரியும். வருகைக்கு பிறகு வரங்களுக்கு அவசியம் இல்லை.
அதனால தான் அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், அந்நிய பாஷை ஒளிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஓய்ந்து போகும்னு வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 13. வருகைக்கு அப்புறம் தீர்க்க தரிசனத்துக்கு வேலை இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வருகையில் பங்கெடுத்த எல்லாருக்குமே தெரியும், நடக்க போகிறது எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் சொல்ல வேண்டியதில்லை. அந்நிய பாஷை ஒளிந்து போகும், ஆனால் அங்கே போனால் அந்நிய பாஷைக்கு அவசியம் இல்லை. அதனால் ஏன்னா மறுரூபமாக்கப்பட்டு விட்டோம், அதனால் அங்கே தூதர் பாஷைக்கோ மனிதர்களுடைய பாஷைக்கோ அவசியம் இல்லை, அங்கே வேற ஒரு பாஷை இருக்கும். அதனால் அந்த பாஷையை தான் கற்றுக்கொள்ள போகிறோம், தூதர் பாஷைக்கும் மனிதர் பாஷைக்கும் அவசியம் இல்லை. அதனால் அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும். அதில் இந்த வரங்கள் நமக்கு முதல்ல வருகைக்கு ஆயத்தமாகணும். மற்றவர்களை ஆயத்தமாக்குறதுக்கு நமக்கு இந்த வரங்கள் அவசியம். ஆகவே வரங்களை அற்பமாக, இந்த மரங்களை நிறையா பேர் துர்பிரயோகம் பண்ணுறாங்க, வரங்களை வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்க பார்க்குறாங்க. வரங்களை வைத்துக்கொண்டு இல்லாத வரங்களை இருக்கிறது போல் காட்டுகிறார்கள். இதெல்லாம் நடக்குது. மிஸ்யூஸ், அப்யூஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் நடக்குது. அதுக்காக வரமே வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. நாம் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களை செயற்படுத்த வேண்டும், வரங்களில் தேர வேண்டும், வரங்களை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அதுவும் நம் வருகைக்காக காத்திருப்பதற்கு, வருகைக்கு ஆயத்தமாகுவதற்கு அதோடு சம்பந்தப்படுத்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்களை நாடுவோம். ஆமென்.